நீதிக்காக, நியாயத்துக்காக எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சர்வ வல்லவர் கொடுக்கிற வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்போமா? சங்கீதம் 94:2. பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். இந்த வார்த்தையை கேட்கும்போது சர்வ வல்லவர் யாருக்காக பதிலளிப்பாராம்? பெருமைக்காரருக்கு. இதை கேட்கிற நண்பர்களே, வரப்போகிற நாட்கள்ல விசேஷமா நமது இந்திய தேசத்துல பலதரப்பட்ட மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதில் முகமுகமாய் கர்த்தராகிய தேவன் தர இருக்கிறார். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் நியாயாதிபதியே, சர்வ வல்லவர் நியாயம் செய்கிறவர். ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று ஒரு வித்தியாசம் பாராமல் மனதை மற்றும் உள்ளத்தை மாத்திரம் பார்த்து அவர்களுக்காய் தீர்ப்பு செய்கிறவர், நீதி செய்கிறவர். அவனுக்கு கிரியத்தக்க பலன் கத்தோடு. ஆகவே தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற, கேட்கிற, கைக்கொள்ற யாவரும் கூட இந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் அவர் பூமியின் ராஜாவாக, நியாயாதிபதியாக எழுந்தருள போகிறார். இரட்சகராய் வந்தது உண்மை. மரித்து மூன்றான உயிர்த்தெழுந்து மகிமையோடு கடந்து சென்றவர் ராஜாதி ராஜாவாய் நிச்சயமாய் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். ஆக யாவரும் பயபக்தியோடு அவரை நோக்கி பார்ப்போம், போலிகளுக்கு விலகி இருப்போம், சத்தியத்துக்கு பயந்து நடப்போம். நிச்சயமாய் தேவன் நமக்காய் நன்மை செய்வதை பார்க்கலாம். இந்த அற்புதத்தை, இந்த தீர்ப்பை பெற்றிட தேவன் நம்முடைய தேசத்திலும் கூட பெருமைக்காரர்களை அடக்க வேண்டிய காலம் நேரம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருக்குள்ளேயும் உம்மை குறித்த பயத்தையும் நடுக்கத்தையும் கட்டளையிடும். நீர் நீதியின் தேவன், சர்வ வல்லவர், நீ நியாயாதிபதி, ஏழைகளுடைய கண்ணீரை காண்கின்றவர், திக்கற்றவர்களுக்கு சகாயரப்பா. ஆக எங்கள் தேவன் நியாயம் செய்வீராக. இந்த பிள்ளைகள் இதை கேட்க யாவருடைய குடும்பத்திலும் அநியாயமான வழக்குகளையும் அநியாயமான செயல்களை வைத்திருக்கிற துன்மாக்கரை கர்த்தர் கடிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக அந்த பெருமைக்காரர்களை அடக்கி போடுவீராக. கர்த்தர் அற்புதம் செய்தீரே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.